ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஜஸ்ட் 3 மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 பொருள் தான். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை ஓரளவுக்கு உருக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே சீனியை மிக்சியில் நல்லா திரிச்சு வச்சுருக்கிறேன். இதை ஒரு 1/3 கப் சேர்த்துக்கலாம். சீனியும் நெய்யும் கலந்து விட்டுறலாம். ரொம்ப கலக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எல்லாமே ஒன்று சேர்ந்தா போதும். அடுத்து இது கூடவே வாசத்துக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா சீனியை திரிக்கும் போதுலேயே 2 ஏலக்காய் போட்டு சேர்த்து திரிச்சிருங்க. ஏன்னா 2 ஏலக்காய் மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா அரைக்காது. அடுத்து இங்கே கூடுதல் சுவைக்காக மிக்ஸ்டு நட்ஸ் சேர்த்துருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையை மிக்சியில் திரிச்சு வச்சுருக்கிறேன். நல்லா ஃபைனாக திரிச்சுக்கோங்க. லைட்டாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம கைட்ட பசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா கிரம்பிள் பண்ணி பிசைஞ்சு விடுங்க. அப்போனா தான் நெய் சீனி எல்லாமே ஒன்று போல் ஸ்ப்ரெட் ஆகும். கூட ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி நடுவில் கொஞ்சமாக பிஸ்தா பருப்பு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்லேயே நம்ம பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.